ஹாய். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா கொங்கண சித்தர் குகைக்கு. இது எங்கே இருக்குதுன்னா சங்ககிரிலேருந்து எடப்பாடி போகிற வழியில் வேலக்கவுண்டன் ஊர் அல்லது வேலம்மா வலசு அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குது. இப்போ வாங்க நம்ம அதை விசிட் பண்ணலாம். ஓகே. இப்போ கொங்கண சித்தர் வழிபட்ட ஒரு ஆதிசேஷன் ஒரு சர்ப நாகம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி இருக்கும். இப்போ நம்ம அந்த சூரிய வனத்தில் அதோட அடிவாரத்தில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா இவரு தான் இந்த ஆதிசேஷன் தான் வழிபட்டாரு. ஓகே. வழிபட்டு அவர் எங்கெங்கெல்லாம் தியானம் பண்ணாரோ அந்த இடத்த நம்ம போய் விசிட் பண்ணலாம். அதை விட முக்கியமானது கொங்கண சித்தரோட பாதம் இதுதான் வந்து மக்கள் வந்து அவரோட பாதம்னு சொல்லி வழிபடுறாங்க. ஓகேங்களா? கொங்கண சித்தரை பற்றி அப்படியே சொல்றியா நண்பா? இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிர முருக பக்தர். இவருக்கு குரு இருக்கிறாங்களா? இவரோட குரு இருக்கிறாரு. இவரோட குரு யாருன்னா போகர். இவரு தான் எல்லா விஷயத்தையும் இவர் கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம கொங்கண சித்தரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கண சித்தர் பார்த்தீங்கன்னா ஒரு தீவிரமான முருக பக்தர். அதை விட அம்பிகையை வந்து ரொம்ப சிறப்பாக வழிபடுவார். இவரோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகர். இவரு தான் வந்து இவங்களுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தாரு. அது இல்லாமல் இவர் வந்து 7ஆம் நூற்றாண்டுல பிறந்தாரு, 9ஆம் நூற்றாண்டுல பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கால ஆண்டுகள்லாம் இருக்கு. ரொம்ப முக்கியமாக என்ன இவர் செஞ்சுக்கிறாரு பார்த்தீங்கன்னா, மெயின் ஞானம் எப்படி அடையணும், அதை விட இவர் வந்து ஒரு மனிதனோட உடல்ல பிணியை நீக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு. என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, இறை வழிபாடு ரொம்ப முக்கியம், இயற்கையை நேசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. இவர் வந்து சித்திரை மாசத்துல பிறந்தாரு. 18 சித்தர்ல ரொம்ப சூப்பரான சித்தர் இவரும் ஒருத்தர். இவருக்கு இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரும்ப தங்கமாக்கக்கூடிய ஒரு வித்தை இவருக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்ப தங்கமாக்கக்கூடிய வித்தையும் இவருக்கு தெரியும். இதை வந்து மக்களுக்கு நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவரு இந்த பாறைக்கடியில தான் தியானம் பண்ணாரு. இந்த பாறைக்கடியில ஒரு 6 குகை இருக்கு. இந்த 6 குகையிலையும் தண்ணி இருக்குது. அதை வந்து பாலின்னு சொல்லுவாங்க. இப்போ மக்கள் பயன்பாட்டில் அது இல்லை, இது லாக் பண்ணிட்டாங்க. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 6 குகை இருக்கு. அதுக்குள்ள தண்ணி, அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நோய் தீர்க்கும், நிறைய விஷயங்கள்லாம் நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து அமாவாசை பௌர்ணமி சிறப்பான நாட்கள்ல மட்டும் இது ஓப்பன் பண்ணுவாங்க, ஒரு 2 நாட்கள். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொங்கண சித்தர் வந்து கொக்கு வடிவத்துல காட்சி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்கள் நம்புறாங்க. அது இல்லாம அவரோட முத்திரைகள்லாம் இங்க இருக்கு, இங்க இந்த இடத்தெல்லாம் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இங்க பாறை ஓவியங்கள் நிறைய இருக்கு. இந்த பாறை ஓவியங்கள்ல பாத்தீங்கன்னா தமிழகத்துல நிறைய இடத்துல இருக்கு. இருந்தாலும் இங்க குறிப்பிடத்தகுந்த பாறை ஓவியம் இங்க பாருங்க. ஒரு பாத்தீங்கன்னா கல்வெட்டுக்கள், இங்க பாருங்க தமிழ் கல்வெட்டுக்கள் இருக்கு. தன்னோட ஆஸ்தான குருவா வழிபட்ட சிவன், அந்த சிவனை பார்த்தீங்கன்னா நவபாசான சிலை வடிவத்துல முன்னொரு காலத்துல ஒரு வழிபட்டு இருக்கிறாரு. அப்படி வழிபடும் போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சள் அரளி செடி நிறைய இருக்குது. அது சிவனுக்கு உகந்த செடின்னு சொல்றாங்க. இவரு சிவலிங்கத்தை ஒரு குகைக்குள்ள வச்சு வழிபட்டு இருக்கிறாரு. அது வாங்க அந்த இடத்த நம்ம பார்க்கலாம். கொங்கண சித்தர் வந்து நிறைய இடத்த இருக்கிறாருங்கிறாங்க, அங்கங்கே தவம் செஞ்சாருங்கிறாங்க. அது எதுக்கு எல்லா இடத்தையும் போனார்? அவர் நிறைய இடத்துல நாடோடியாக போனார் தவம் செய்கிறதுக்கு, அங்கங்கே போனாருங்கிறாங்க. அதில் எதுக்கு பண்ணார்? எதுவும் ஒரு அரசரை கீழே வேலை செஞ்சாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்னான்ட்டு அந்த கதையை தெரியுமா? எனக்கு எதுவும் தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பா. இவர் வந்து ஒரு காடோடி வாழ்க்கை தான் வாழ்ந்தார். ஓகே. இவர் வந்து காடோடியில் காடு காடாக திரிகிறது இவரோட வேலை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து இவர் வந்து தவம் செய்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு அதில் திருப்தியே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அம்பிகை தேவி வந்து அவங்க கனவுல வராங்க. வந்துட்டு நீங்கள் இதை செய்ய வேண்டாம், நீங்கள் வந்து ஒரு மெயின் ஞானத்தை அடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னா என்னங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமா? அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை, உடல்ல நோய், அவங்களுக்கு பிணி, மன வருத்தம், மனக்கோளாறு, மன சிக்கல், இது மாதிரி நிறைய இருக்குது. இதுக்கான தீர்வு ஏதாவது கிடைக்குமான்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து தன்னோட குரு கிட்ட போறாரு. தன் குரு கிட்ட போனோன்னே குரு வந்து இவரோட குரு வந்து போகர். ஓகே. இவர் என்ன பண்றாருன்னா, ஓகே நான் எல்லா விஷயத்தையும் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு, தனக்கு தெரிஞ்ச அத்தனை வித்தைகளையும் கற்றுக் கொடுக்குறாரு. அதுல என்ன ரொம்ப முக்கியமான வித்தைனா, ஒரு
மனோ தத்துவ டாக்டர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒருத்த மனசு எந்த நிலையில இருக்குது, அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. அதில் ரொம்ப முக்கியமானது என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து ஒரு ஒரு பொருளை தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு பவரை சொல்லி கொடுக்குறாரு. செம்ப தங்கமாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுற, ஒரு செம்பை வந்து தங்கமாக மாற்றி கொடுக்குற வித்தையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. இது பேர் வந்து ரசவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ இதோட பேர் என்னன்னா கெமிஸ்ட்ரி. இதெல்லாம் வேதியியல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து உடல்கூறு ஆய்வு, ஒரு மனுஷனோட உடலில் என்னென்ன நோய் வந்திருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது, நாடியை பிடிச்சி கண்டுபிடிக்கிற வித்தையெல்லாம் சொல்லித்தராரு. அப்போ அந்த மூலிகை பற்றி தெரிஞ்சுக்கிறப்ப தான் நவபாசானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவர் சொல்லித்தராரு. நவபாசானம் 9 வகையான நச்சு பொருள்கள். 9 எல்லாமே விஷம்தான். ஆனா 9 சரியான விகிதத்துல கலந்தா விஷம் கூட ஒரு நல்ல மருந்து ஆகும் அப்படிங்கிறது அதோட ஒரு தியரி. இப்ப நவபுர் வந்து முக்கியமா வந்து சிவலிங்கத்தை நவபாசான சிலையில செய்யறாரு. அப்படி செய்யப்படும். அவர் வந்து இப்ப இந்த குகைக்குள்ள வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நவபாசான லிங்கத்தை தான் வழிபட்டாரு. இது வந்து ஒரு 1000-2000 வருஷம் முன்னாடி இதெல்லாம் செஞ்சு இங்க குகைக்கு வந்தாச்சு. கொங்கண சித்தர் சிவலிங்கத்தை வழிபட்ட குகை பாரு. நமக்கு முன்னாடி 2 பேரும் வழிபடுறாங்க. அதாவது அந்த சர்ப்பம் இருக்கு இல்லையா, அந்த சர்ப்பத்துக்கோட ஏழ்மலையாக இருந்தார். அது என்னாச்சுன்னு தெரியல. இடையில வந்து ஒரு 3 மாதம் வரல. 3 மாதம் கழிஞ்ச வரைக்கும் அந்த ஏழ்மலை இறங்கல. ஏழ்மலையோட சாமி இருந்துச்சுங்களா? 3 பேருமே இருப்பாங்க. இப்போ என் நண்பன் வந்து சிவா கொங்கண சித்தர் வழிபட்ட சிவனுக்கு பூஜை பண்ணுறாரு. அது கொங்கண சித்தர் எங்கே உட்காந்து தவநிலை அடைஞ்சாரோ அதே இடத்துல இருக்கிறாரு. இதில்